தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. சப்போர்ட் வந்து விகேகே ராஜா டீமுக்கு. ஏன்னா எல்லாமே ப்ரொஃபஷனல், எல்லாமே அதாவது அவங்கவுங்க துறையில் வந்து ரொம்ப நாளாக பணியாற்றி நல்ல ஒரு சிறந்த நிலையில் இருக்கிறவங்க தான் வந்து. அந்த தலைமைக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு டைரக்ஷன் இல்லைன்னா அவங்க அடுத்த தலைமுறைக்கு சிந்திக்க மாட்டாங்க. கடந்த 4 ஆண்டுகளாக இருந்த தலைமைத்துவம் இந்திய சமுதாயத்திற்கு என்ன செய்தது? கோலாலம்பூர் சுலாங்கூர் இந்திய வர்த்தக சங்கத்தின் ஆண்டு கூட்டமும் தேர்தலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை தோட்ட மாளிகையில் நடைபெற உள்ளது. வர்த்தக சங்கத்தின் நடைபெறும் தேர்தல்களில் போட்டிகள் கண்டிப்பாக இருக்கும். காரணம், 100 ஆண்டுகள் ஆகப்போகும் இந்த சங்கத்திற்கு ஒற்றுமை என்பது கிடையாதா? கடந்த காலங்களிலும் சரி, தற்போதும் சரி, போட்டிகள், பொறாமை குணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்திய சமுதாயத்தில். கடந்த 4 ஆண்டுகள் இருந்த தலைமைத்துவம் எதை சாதித்தது? பட்டியலிட முடியுமா? கடந்த தலைமைத்துவத்தில் நன்மை அடைந்த இளைஞர்கள் உண்டா என்ற கேள்வி நம்மிடையே எழுகிறது. பேருக்காக, பதவிக்காக தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று சுகபோகம் அடையும் தலைவர்களைத்தான் இப்போது நம் கண்முன்னே காண்கின்றோம். வருகின்ற தலைமைத்துவத்திற்கு வழிவிட்டு செல்வோம் என்ற மனப்பக்குவம் இந்தியர்களுக்கு கிடையாது. இது இந்த சமுதாயத்தின் சாபக்கேடு. கடந்த காலத்தில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை தற்போது குறைந்து உள்ளதாம். இதற்கு யார் காரணம்? மித்ராவில் இருந்து கிடைக்கப்பெற்ற மானியம் என்னவானது? அதிலிருந்து பயன்பெற்ற நம்மவர்கள் யார் யார் என்று பட்டியலிட முடியுமா? சங்கத்தின் உறுப்பினர்களை இந்த தேர்தலில் 2 அணிகளாக போட்டியிடும் திரு பிரபாகரன் மற்றும் திரு விகேகே ராஜசேகரன் அணிகளாகும். நடப்பு தலைவர் திரு நிவாஸ் ராகவன் அவர்கள் திரு பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்தி அவர்களின் அணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகிறார். ஆனால் திரு விகேகே ராஜசேகரன் அவர்களின் அணியில் அற்புதமான செயல் வீரர்களை நிறுத்தி களம் இறங்கியுள்ளார். நீண்ட காலமாக சங்கத்தில் உறுப்பினராக இருக்கும் மென்மையான குரலும் இனிமையாக மற்றவர்களுடன் பழகக்கூடியவருமான திரு விகேகே ராஜசேகர் இம்முறை அதிக பெரும்பான்மை வாக்கில் ஜெயிப்பார் என்ற நம்பிக்கை உறுப்பினர்களிடையே எழுந்துள்ளது. துணைத் தலைவருக்கு போட்டியிடும் மிகச் சிறந்த உயர்ந்த மனிதர் திரு பன்னீர்செல்வம் ஆவார். திரு பன்னீர்செல்வம் தமிழ் நேசனிடம் கூறியதாவது: வணக்கம், நான் பன்னீர்செல்வம், கோலாலம்பூர் சுலாங்கூர் இந்திய வர்த்தக சங்கத்தின் இப்போது இந்நாள் உதவி தலைவர் மற்றும் இந்த தேர்தலில் 2026 மற்றும் 2028 ஆண்டு தேர்தலில் உதவி தலைவராக போட்டி போடுகிறேன். என் அணியில் வந்து என்னோட தலைவராக பிரசிடெண்டாக மிஸ்டர் விகேகே ராஜா வந்து போட்டியிடுறார் என்னோட சேர்ந்து. மற்றும் எங்களோட அணியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரொஃபஷனல், எல்லாமே அதாவது அவங்கவுங்க துறையில் வந்து ரொம்ப நாளாக பணியாற்றி நல்ல ஒரு சிறந்த நிலையில் இருக்கிறவங்க தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஹேண்ட் பிக் பண்ணி அவங்கள வந்து இங்கே வந்து எங்கள் டீம் வந்து சேர்த்து வச்சுருக்கோம் இன்றைக்கி. அதுவும் இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா வந்து, இப்போ நடைமுறையில் இருக்கிற அந்த கவுன்சில் டீம் வந்து அதில் இருக்கிற ஏறத்தாழ வந்து ஒரு 11-12 பேர் வந்து எங்கள் கூட ஃபுல்லாக வந்திருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த தலைமைத்துவம் வந்து இந்த மாற போகிற தலைமைத்துவம் வந்து எங்கள் பக்கம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் அவங்க வந்திருக்காங்க. அதாவது 2 வருஷம் எங்கள் கூட பயணிச்சிருக்காங்க. எங்கள் பயணத்தில் வரும்போது அவங்க பார்த்துருக்காங்க, அதாவது இந்த 2 பேருக்கு வந்து அந்த தலைவராக ஆக வேண்டிய தகுதி இருக்கா, அவங்களுக்கு என்ன அந்த கிரெடிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உன்னிச்சு பார்த்து தான் இன்றைக்கி நாங்களாக போய் கூப்பிடல, அவங்களாம் வந்து கேட்டாங்க. அதாவது நம்ம வந்து இந்த சங்கத்தை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன கிரெடிபிலிட்டி யார் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த இது சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணி வந்திருக்காங்க இன்றைக்கி. அதே போல் பார்த்திங்கன்னா திட்டங்கள் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம். இந்த 98 வருஷம் வர்த்தக சங்கம் பார்த்திங்கன்னா 1928 வந்து ஆரம்பித்த ஒரு சங்கம். இன்றைக்கி 2026 இருக்கும். இன்னும் 2 வருடத்தில் 100 வருஷம் தொட போகிறோம். இந்த 100 வருஷம் தொட போகிறதுனா நம்ம வந்து இந்திய சமுதாயத்துக்கு வந்து இது ஒரு முக்கிய பங்களிக்க வேண்டிய ஒரு வர்த்தக சங்கம். இதை நம்ம வந்து இந்த நிலை இல்லாமல் வேற ஏதோ அந்த 100வது வருஷம் தொடும் போது நம்ம எங்கேயோ வேற ஒரு நிலையில இருந்திருக்கணும். மற்ற சமுதாயத்தோட வர்த்தக சங்கம்லாம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ செய்கிறாங்க அவங்க சமுதாயத்துக்கு. இங்கே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நாங்கள் வந்து அதை கருதி நாங்கள் என்ன நினச்சோன்னா
ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இந்த சங்கத்தை ஓட்டியிருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்தை வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து மதிப்பு வச்சுருந்தாங்க. இது போக போக என்ன ஆகிட்டு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் நிறைய குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப டெய்லி எப்போ பார்த்தாலும் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது நம்ம ஏன் கேட்கணும், அதாவது சங்கம்னு சொல்கிறது இது வந்து ஒரு இலவசமான சங்கம் கிடையாது, சந்தா காசு இருக்குது. அப்போ அவங்க சந்தா காசு கட்டுறாங்கன்னா அந்த கட்டுற சந்தா காசுக்கு இந்த சங்கம் திருப்பி என்ன கொடுக்குது, 10 மடங்கு திருப்பி கொடுத்தா தான் அவங்க வந்து திருப்பி நம்ம வந்து நாடி வருவாங்க. ஸோ இதைத்தான் நாங்கள் வந்து இதை ஒரு உறுதிமொழியாக எடுத்து இந்த சங்கத்து இந்த இந்த வர்த்தக சங்கத்தை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய திட்டங்கள், அதாவது மைக்ரோ எஸ்எம்இ எஸ்எம்ஐ இவங்கெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து வேற நிலைமைக்கு கொண்டு போகிறோம். இதை கொண்டு போகிறதுக்கு வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு தலைவராக ஆகும் போது நம்ம வந்து இந்த தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு எதிர்காட்டாக இருக்கணும். இப்போ என்னை பார்க்கும் போது யாராச்சும் இவர் வந்து இவர் துறையில் வந்து நல்லா செஞ்சிருக்காரு, இவர் வந்து நல்லா வந்து இந்த நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளை வந்து ஒரு மென்டோர் மாதிரி பார்க்கணும். அப்போ பார்க்கும் போது தான் நீங்கள் வந்து அடுத்து வர சமுதாயம், அடுத்து வரவங்க ஒரு உதவி கேட்கணும் வந்து உங்களை வந்து ஒரு தலைவராக பார்ப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து நம்மளோட அடியாளம் வந்து என்னது, அதாவது நம்ம சங்கத்தோட பில்டிங். அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜலான் துங்காபுரமில் வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜாக நின்ற ஒரு பில்டிங் வந்து இன்றைக்கி ரொம்ப கவலைக்கரையமான ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அதாவது நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனை நம்மளால் சொந்தமாக நடத்த முடியல. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய பிரமுகரை கொண்டு வராங்க. ஏன்னா அந்த பில்டிங் வந்து ரொம்ப பால் அடிஞ்சு அது ரொம்ப நாள் செய்யாமல் வச்சுருக்கோம். ஸோ நான் எங்கள் முடிவு என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது நாங்கள் இதை எடுத்தோன்னா வந்து ஒரு அருமையான ஒரு புதுவான ஒரு இடத்த எடுத்துட்டு போகிறோம். எம்எஸ்சி ஸ்டேட்டஸில் அடுத்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ எல்லாமே வந்துருச்சு. இது எல்லாத்தையும் அணுகி நாங்கள் எடுத்து வர போகிற ஒரு நிலைமைக்கு வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். இது போக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சேம்பர். அதாவது என்ன மாதிரி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெம்பர்ஸ் எல்லாமே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த சங்கம் என்னங்க செஞ்சு, எங்களுக்கு இந்த சங்கம் எனக்கு என்ன செஞ்சு, ஏங்க நான் வரணும் அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓட்டு வந்து யார்ட்டுமே கேட்கல. இது வந்து நீங்கள் நினைப்பீங்க இது வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் இப்படி சொல்கிறாரு ஓட்டு கேட்கல. நாங்கள் ஓட்டு கேட்க வரல, நாங்கள் வந்து ஏன் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல வந்திருக்கோம். இது வந்து எனக்கு சொல்ல வந்ததுனால நீங்கள் இதை வந்து பரிசீலித்து பாருங்கள். அதாவது ஏன் உங்களுக்கு போடணும், சும்மா போடாதீங்க. என் கூட்டாளின்னு வெளியே வச்சுக்கோ. ஆனால் இந்த சங்கம் வந்து நம்ம சமுதாயத்துக்காக ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த ஸ்தலத்தில் வந்து நீங்கள் நின்றீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பு எடுக்கணும். எங்கள் சுமையாக ஒன்று எடுத்துப்போனா அது எங்கள் அடுத்து இந்த தலைமுறையை நாங்கள் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம். எங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இலவசமாக நாங்கள் வந்து வாலண்டியராக தான் இங்கே வந்து உட்காந்து சேர்றோம். அப்போ நாங்கள் இங்கே வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு எடுக்க போகிறோம். அப்போ உங்கள் வாக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா சொன்னீங்கன்னா கரெக்டான ஆளுக்கு அந்த வாக்கு அழிச்சிங்கன்னா தான் அந்த 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 டீம் மொத்தமாக வந்து திருப்பி நம்ம சமுதாயத்துக்கு வேலை செய்ய முடியும். இது நடக்கலைன்னா இதெல்லாம் எதுவுமே நடக்காது. அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் வாக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கொடுங்க. ஏறத்தாழ மணி 12 மணிக்கு வந்து தேர்தல் ஆரம்பிப்பாங்க, மணி 3 மணிக்கு அது முடிஞ்சிடும். அதுக்குள்ளே தயவு செய்து வந்து நம்ம உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து உங்கள் வாக்கை வந்து அழிங்க. உங்கள் வாக்கு அளிக்கும் போது நான் எப்பவுமே சொல்லுவேன், இது வந்து ஒரு வர்த்தக சங்கம், இது ஒரு அரசியல் கட்சி கிடையாது, இது வர்த்தக சங்கம். வர்த்தக சங்கத்தில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு கேண்டிடேட் எவ்வளோ நல்ல கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவரை ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள், முடிஞ்சு. அதுதான் வந்து ஒரு 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 என்டர்பிரினரோட ரிப்போர்ட் கார்டு. அந்த ரிப்போர்ட் கார்டு என்ன சிம்பிள். நீங்கள் போய் எஸ்எஸ்எல்ல போய் நாங்கள்லாம் எல்லாமே சென்றேன், எங்கள் கணக்கு அறிக்கை எல்லாமே வந்து எஸ்எஸ்எல் ஆன்லைன் அவைலபிள். அதை போய் பிரிண்ட் பண்ணி பாருங்கள், நாங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த பில்டிங்லாம் பண்ணி இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கணும். அப்போ எங்கள் வியாபாரத்தில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம்னா எங்கள் அடுத்த கடமை என்னென்னா திருப்பி மக்களுக்கு கொடுக்கணும். மக்கள் எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்து எங்களுக்கு இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு வந்து எங்கள் பொறுப்பு நாங்கள் திருப்பி என்ன செய்வோம்னா திருப்பி அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். நான் கஷ்டப்படும் போது, நான் வளர்ந்து வரும்போது என்னைய கை பிடிச்சி தூக்கிட்டு போகிற ஒரு 3 பேர் இருந்தாங்க. அந்த 3ல் ஒரு கை நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை திருப்பி நாங்கள் வந்து உங்கள் சமுதாயம் திருப்பி கொடுக்கணும். அதனால தயவு செய்து எல்லாருமே யோசிச்சு பலமுறை ஆராய்ஞ்சி ஓட்டை வந்து அழிங்க. மற்றும் சங்கத்தின் கடந்த காலத்தில் சேவையாற்றிய தலைவர்கள் கூறிய நேர்காணல். வணக்கம், என் பேர் டாக்டர் குமாரராஜா. இன்று நடக்கக்கூடிய டீம் விகேகே ராஜசேகரன் அவர்களோட அணிக்கான ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்குது. நிச்சயமா அவருக்கு நான் வந்து ஒரு நண்பராகவும் இந்த வர்த்தக சங்கம், அதாவது குறிப்பா கோலாலம்பூர் ஸ்லாங் வர்த்தக சங்கங்கிறது 98 வருடங்களா இருக்கு. நான் என்னோட வர்த்தக சங்கத்தோட அனுபவமும் என்னோட முதல் கால் எங்க பதிச்சுச்சுன்னா இதே கோலாலம்பூர் ஸ்லாங் வர்த்தக சங்கத்துல 2004 இருந்து தான் என்னோட பணி தொகுந்து இன்னைக்கு வந்து தேசிய அளவில் இருந்தால் கூட இந்த முதல் பக்கங்கிறது இந்த கோலாலம்பூர் ஸ்லாங்கோட தான் ஆரம்பிச்சுது. அதனால நிச்சயமா அது வந்து எனக்கு இந்த ஒரு தனிப்பட்ட பற்று இருக்கு. இந்த வர்த்தக சங்கத்தோட அடுத்த நிலை தலைமத்துவம் வரும்போது விகேகே ராஜசேகரனும் அவரோட அணிகளும் வந்து பார்த்தோம்னா அவங்கள்ட்ட வந்து அனுபவமும் இருக்கு,
தேவையான நிபுணத்துவமும் இருக்கு. அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு வர்த்தக சங்கத்தை வந்து தனிப்பட்ட நபர்களோட பார்க்கறதோட ஒரு ஸ்தாபனமா பார்க்கணும். வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பொருளாதார ஆலோசனைகளும் மற்றும் சரி, இருக்கக்கூடிய பொருளாதாரத்தோட எதிர்நீச்சங்களும் சரி, இந்த சவால்களை மீட்டு வரக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை அமைக்கணுங்கிற ஒரு தேவையோடு இந்த அணி வந்து இறங்கியிருக்காங்க. நிச்சயமா இந்த அணி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி அடைவாங்கன்னு சொல்லி என்னோட தனிப்பட்ட ஆதரவு மட்டும் கிடையாது. இந்த வர்த்தக சங்கத்தில் இனி வர காலகட்டங்களில் இளைஞர்களுக்கும் சில வாய்ப்புகளை கொடுத்து மகளிருக்கும் இன்னைக்கு வந்து நம்மளோட இந்திய வியாபாரங்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மகளிரோட ஈடுபாடு ஏறக்குறைய 40% வந்துருச்சு. அதனால மகளிருக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கும் அவங்களோட அணியில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே தேவை காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி இந்த வர்த்தக சங்கத்தோட அணி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் VKK ராஜசேகரன் அவர்களுக்கும் அவரோட அணிகளுக்கும் என்னோட தனிப்பட்ட ஆதரவை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் டாக்டர் நவமணி ராமச்சந்திரன். இந்த கொலலம்பூர் ஸ்லாங்கோ இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எலெக்ஷன் வருது ஞாயிற்றுக்கிழமை. இதுக்கு 2 டீம் போகிறாங்க. என்னோட சப்போர்ட் வந்து VKK ராஜா டீமுக்கு. ஏன்னா VKK ராஜா வந்து ஒரு 23 வருஷமாக இந்த சேம்பரில் இருந்திருக்காங்க அவங்க அப்பா கூட. அப்புறம் அவர் டெபுட்டி பிரசிடென்ட் இருந்திருக்காரு, செக்ரட்டரி ஜெனரலா இருந்திருக்காரு. இவருடைய சேவை வந்து நிச்சயமா நம்ம இந்திய சமுதாயத்துக்கு தேவை. அதனால உங்கள் ஓட்டு இந்த டீம் VKK ராஜாவுக்கே அளிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தலைமைத்துவம் வந்து எவ்வளவு முக்கியம் எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல தலைமைத்துவம் வந்துட்டு அடுத்த தலைமுறை பற்றி சிந்திப்பாங்க. ஆனா அந்த தலைமைத்துவம் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு டைரக்ஷன்ல இல்லைன்னா அவங்க அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. அவங்களோட ஷார்ட் டேர்ம் ஒரு கோலுக்கு தான் அவங்க வந்து வேலை செய்வாங்க. அவரது அணியில் போட்டியிடும் அனைவரும் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையும் உறுப்பினர்கள் அவர்களிடம் எழுந்துள்ளது. காரணம், அனைவரும் ஒவ்வொரு விதத்தில் திறமைசாலிகள். சமுதாயத்திற்காக தங்களுடைய சேவைகளை செய்வதற்கு தயாராக உள்ளனர். தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.